குட் மார்னிங் நண்பர்களே. ஸோ மேலே வச்சு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, பால்கனியில் உட்காந்துருக்கேன். குளிர், அப்படியே குளிர், காற்று அடிக்குது, குளிர் அடிக்குது, அப்படி ஒரு குளிர். நமக்கு சளி இது எல்லாருக்குமே தான். இந்த இது வைரஸ்னால வைரஸ் ஆச்சு எல்லாத்துக்கும். சளி, இருமல், காய்ச்சல், இது ஃபீவர்லாம் வரத்தான் செய்யுது. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகிடுச்சு அங்கே, அது ஒரு பக்கம். ஸோ நம்மளுக்கு வகுப்பு பிரச்சனை ஒரு பக்கம். வேலைக்கு போனோம். இன்றைக்கி வந்து சமைக்கிறது இல்லை. என்ன என்றால் இன்றைக்கி பண்டாராண்டா அன்னதானம், பிள்ளையார் உட்கார வச்சுருக்காங்களா, அன்னதானம் விடுறாங்க. ஸோ அதனால் அன்னதானம் அங்கே நம்ம சாப்பாடு இன்னைக்கு இங்கே இல்லை. சமைக்க தேவையில்லை, போய் சாப்பிட்றோம் தாங்க. ஸோ துவைக்கணும், தண்ணி வரல. தண்ணி வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது, டெய்லி வந்தால் பிடிக்கக்கூடாது, டெய்லி பிடிக்கக்கூடாதான். நான் ஒரு சத்திய சோதனை. அவங்க நேற்று பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி தண்ணி வரல. அவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்க ராசா. நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதாவது சொல்லிக்கிறோம்ங்க. அப்படி நம்மளுக்கு இல்லை, இன்னும் தண்ணி பிரச்சனை. எங்கேயும் போரும் இல்லை. போர் தண்ணியாச்சும் போய் பிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம. சரி விடுங்க. அது 5:45 எழுந்திரிச்சிட்டேன். ஏதோ கொட்டாய் வருது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே பிள்ளையாரெலாம் தூக்கி போட்டுருப்பீங்க. இங்கே வந்து 9 நாள் வச்சுருக்காங்க. 9ஆவது நாள் தான் தூக்க போகிறாங்க. ஸோ 9ஆம் நாள் வரைக்கும் அன்னதானம் 2-3 நாளைக்கு இருக்கும். அன்னதானம் எங்கே பார்த்தாலும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 3 நாள் வச்சுட்டு 3 நாள் தூக்கி போட்டுருவோம். இங்கே அப்படி இல்லையாப்பா. ஸோ அது போனால் அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு தேவியை உட்கார வச்சுருவாங்க. அது ஒரு வாரம் நீடிக்கும். 9 நாள் நவராத்திரி, 9 நாள் அது. இப்படியே இன்னைக்கு அந்த தீபாவளி வரைக்கும் பண்டிகை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மகாராஷ்டிராக்குள்ள தீபாவளி முடிஞ்சா அப்புறமேலுக்கு தை மாசி இப்படித்தான். அது இப்போ நம்மளும் அப்படித்தானே. அப்படி போயிடும் பண்டிகை அப்புறம். ஸோ இப்படி ஒரு சீசனு. இந்த 1 மாதத்துக்கு நீ 1 மாதம் 1.5 மாதம்னு வச்சுக்கோங்க தீபாவளி வரைக்கும். ஸோ இது எப்படி கும்பிட்டு